Hi guys, I am Mohammad Ishaq, professional graphic design instructor, 2024 best graphic designer in Tamil Nadu award holder. Overall 800 plus students க்கு ஆஃப்லைன்லேயும் 100 plus students க்கு ஆன்லைன்லேயும் கிராஃபிக் டிசைனிங் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் எப்படி இருக்கும், அதில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க, ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறனால கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸில் எதெல்லாம் கவர் பண்ணணுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிளாஸே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங் தான் இருக்கும். அந்த கிளாஸில் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்னா என்ன, ஒரு கலர் தியரினா என்ன, ஸோ இந்த மாதிரி கோர்ஸில் நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் லேர்ன் பண்ணுவீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் இன்டிசைன். ஸோ இந்த 3 சாஃப்ட்வேருமே 0 லெவல் நாலேஜிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் லெவல், ஸோ அப்படின்னு 3 லெவலாக பிரிச்சுருக்கோம். இந்த பிகினர் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூல்ஸ் அண்ட் அதர் டெக்னிக்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இன்டர்மீடியட் லெவலில் எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு க்ரியேட்டிவாக எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் யோசிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் இன்டர்மீடியட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறையா இது நீங்கள் இந்த அட்வான்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே இப்போது ஏஐ தான். ஸோ அதே மாதிரி நம்ம கிராஃபிக் டிசைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கம்பல்சரி இதுக்கு எடுத்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே ஏஐ பற்றி பெருசாக யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஏஐ பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கோம். ஏஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கும் இந்த கோர்ஸுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ மெயினாக இந்த ஏஐ எதுக்கு நம்ம கிராஃபிக் டிசைனிங்கில் பயன்படுத்துவோம்னா, ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் இல்லாட்டினா ஆல்ரெடி இருக்கிற இமேஜில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறது ஆர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிசைன்ஸை ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும், அந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது, ஸோ பெய்டு இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யாருமே சொல்லி கொடுக்காத டெக்னிக்ஸ் நம்ம இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் இதில் நான் லேர்ன் பண்ணுவேன், ஸோ அப்படின்னு இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இமேஜ் எப்படி ரீடச் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ப்ரொஃபஷ்னல் வேலை பண்ணுறது, ஹாலிவுட் லெவலில் எப்படி நீங்கள் ஒரு மூவி போஸ்டர் பண்ணுறது, இமேஜினரி ஆர்ட் எப்படி பண்ணுறது, ஸோ டிஜிட்டல் பெயிண்டிங் நீங்கள் எப்படி ஈஸியான வேலை பண்ணலாம், ஸோ அதுக்கான ப்ரஷ்ஷுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நிறைய இது நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு லோகோ எப்படி பண்ணுறது, அந்த லோகோக்கு ஒரு பிராண்டிங் எப்படி நீங்கள் பண்ணுறது, ஒரு வெக்டார் போர்ட்ரேட் ஆர்ட் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஒரு வெக்டார் சீன் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஐகான்ஸ் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லுஸ்ட்ரேட்டரில் நீங்கள் இன்னும் இது மட்டும் இல்லாமல் நிறைய இது லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ இன்டிசைனில் நீங்கள் பிரிண்டிங் ரிலேட்டடான டிசைன்ஸ் எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் கார்டு, ஒரு மேகசின், ஒரு புக்லெட், ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ நம்ம ஆல் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸில் ப்ரொஃபஷ்னல் வேலை ஸ்டெப் பை ஸ்டெப் வித் ப்ரெசன்டேஷனோட சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போனஸாக உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பேசிக்கும் சொல்லித்தரோம். அதாவது அடோப் ப்ரீமியம் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் நீங்கள் எப்படி வீடியோ எடிட் பண்ணணும், ஸோ அதை சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே ப்ரோ, சொல்லி கொடுக்குறீங்க, ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 5 செக்ஷனுக்கும் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 செக்ஷனில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அது பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு உங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, இப்போ நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஸோ அதில் எனக்கு எதாவது டவுட்டோ ஏதோ வந்துச்சுன்னா நான் என்ன ப்ரோ பண்ணேன், ஸோ நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே கால் பண்ணி கேட்கலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை ஜிமீட்டில் நீங்கள் லைவாக கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் நம்மள்கிட்ட டவுட்டு கேட்கலாம். ஸோ எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ நான் உங்களோட கோர்ஸை நான் பை பண்ணுறேன், அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ், ஸோ அப்படின்னு உங்களோட மைண்டில் இப்போ தோணலாம். ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம், அதுவும் ப்ரொஃபஷ்னல் வேலை. நம்பர் 2 ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையவே இதில் கெயின் பண்ணலாம். நம்பர் 3 உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஓன் ப்ரொஃபஷ்னல் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலாம். நம்பர் 4, ஸோ இதான் ரொம்ப முக்கியம், இதில் உங்களுக்கு கரியர் சப்போர்ட் ஆர் ஃப்ரீலான்சிங் கரியர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ண மூலயமா எந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். ஃபைனலாக நான் உங்கள் கோர்ஸை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஜாப்லாம் எனக்கு எப்படி ப்ரோ இருக்கும், இந்த கோர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல்
கரியர் சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப் போகிற வர நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, ஆஃப்டர் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு லேர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம ஃபுல்லாகவே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி ஆப்பில் உங்களோட மொபைல் நம்பரில் ஓன் லாகினில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா செக்ஷனுமே இருக்கும். ஸோ சாஃப்ட்வேர் ஆல்சோ நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸில் பார்க்கல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னலான்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமில் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வில்லேஜில் இருக்கலாம், ட்ராவலிங்க்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்க்கல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தாலோ கவலையப்படாதீங்க. ஸோ உடனே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லைனா ஜிமீட்டில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து 24/7 சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ண மூலயமா உங்களோட கரியரை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உடனே என்ரோல் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கரியரை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.